பழனிக்கு அருகிலுள்ள ஓர் சிறிய கிராமத்தில் ஆறுமுகம் என்ற எளிய விவசாயி வறட்சியின் போது தனது குடும்பத்திற்கு உணவளிக்க போராடினார். வேறு யாரும் இல்லாததால் அவர் தினமும் முருகனிடம் முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தார். ஒருநாள் இரவு விவசாயியின் கனவில் வந்த முருகன், "உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் நீங்கிவிடும் உன்னை விட்டு. மகனே, உனக்காக நான் இருக்கிறேன்" என்று ஆறுமுகனிடம் முருகன் கூறினார். மறுநாள் காலையில் ஆறுமுகம் விழித்தெழுந்த போது தனது வறண்ட நிலத்திற்கு சென்றார். அங்கு நன்றாக மழை பெய்து கிணறு நிரம்பி வழியத் தொடங்கின. அன்று முதல் அவரது வாடிய பயிர்கள் அனைத்தும் நன்றாக செழிப்புடன் வளர்ந்து அதிக விளைச்சலை கொடுத்தது. முழு கிராமமும் ஆச்சரியத்தில் மூழ்கியது. வறட்சியிலிருந்து மீண்ட விவசாயி பழம், பூ, காய்கறி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தனது குடும்பத்துடன் நன்றி உணர்வோடு தனது அறுவடையை முருகப்பெருமானின் சன்னதியில் காணிக்கையாக கொடுத்தார். தனது பிரார்த்தனை தற்செயலாக அல்ல, மாறாக தெய்வீக அருளால் பதிலளிக்கப்பட்டன என்பது அவருக்கு தெரியும். கிராமவாசிகள் இதயங்களில் முருகன் மலையின் மீதுள்ள ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, அவர் ஏழைகளுக்கு எப்பொழுதும் இரக்கமுள்ள பாதுகாவலராக இருந்தார்.